வணக்கம், நமஸ்காரம். 2 நாட்களாக 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து அதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற முயற்சியில் முதல்ல திருநீலகண்ட நாயனார் குயவர் குலத்தில் பிறந்தவர். மண்பாண்டம் விற்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற அந்த குயவர் குலத்தில் பிறந்த திருநீலகண்ட நாயனார் பார்த்தோம். நேற்று பார்த்தது இரண்டாவதாக இயற்பகை நாயனார். வணிகர் குலத்தில் பிறந்தவர். காவிரி பூம்பட்டினத்தில் சோழர் நாட்டில் பிறந்து இயற்பகை நாயனார் தனது மனைவியை சிவனடியாருக்கு பணிவுடை செய்வதற்கு அனுப்புகிறாரு. எதிர்த்த தனது உறவினர்களை வாளால் வெட்டி சாய்க்கிறாரு. சிவதொண்டு செய்வதற்கு தடையாக இருக்கும் தனது உறவினர்களையே வெட்டி சாய்க்கிறாரு. அந்த மனைவியும் கணவனுடைய வார்த்தையை கேட்டு நடந்துக்கிறாங்க. இயற்பகை நாயனார் இயற்கைக்கு எதிராக மனைவியை இன்னொருத்தருக்கு பணிவிட இன்னொருத்தர் அப்படின்னா இங்கே சிவனடியாருக்கு அனுப்பி வைக்கிறார். எவ்வாறெல்லாம் 63 நாயன்மார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அதனால தான் இந்த பூமியை புண்ணிய பூமி அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஸோ அந்த வரிசையில் இன்று 63 நாயன்மார்கள் வரிசையில் என்ன நாம் பார்க்கவிருப்பது இளையான்குடி மாற நாயனார். இளையான்குடி அப்படின்றது அவருடைய ஊர். இளையான்குடி மாற நாயனார். இவர் எந்த குலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மிங் கம்யூனிட்டி. ஃபார்மர்ஸ் அப்படின்னா விவசாயி குலத்தில் பிறந்து விவசாயம் பண்ணுற இந்த சிவ அடியார் என்ன விசேஷம் அப்படின்னா இவரும் சிவனடியார்களுக்கு ஒரு தொண்டு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா உணவு அளிக்கிறது. அன்னச்சத்திரம் எல்லாம் வைத்த நாடு இந்த நாடு. இன்றைக்கி அந்த அன்னமுக்கு பைசா இருந்தால் தான் மரியாதை. வெள்ளைக்காரன் அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறான். சாப்பாட்டுக்கு பைசா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இல்லை. அந்த காலத்தில் தங்குவதற்கும் உணவுக்கும் ஃப்ரீயாக பண்ணினாங்க, இலவசமாக பண்ணினாங்க. சத்திரம்னு வச்சாங்க. அதனால தான் இப்போ கூட இதென்ன சத்திரம் நினச்சியா அப்படின்னு திட்டுறோம். இப்போது நமது கலாச்சாரத்தை நாமளே மறந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வெள்ளைக்காரனுடைய ஆங்கில படிப்பு கல்வி அறிவில் நம்ம விழுந்துட்டோம். அந்நியர்கள் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்து இதென்ன சத்திரஞ்சா அப்படின்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நமது வாழ்க்கை முறையாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. எதுக்கு இதெல்லாம் வச்சாங்க அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது கோயிலுக்கெல்லாம் தான் போயிட்டு இருக்கிறதா வச்சுருந்தாங்க. ராமேஸ்வரம் போகிறாங்க, சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறாங்கன்னா வழிநடுக சத்திரங்கள் வைத்து இந்த பக்தர்களுக்கு சேவை ஆற்றுவதே பணியாக வைத்திருந்தாங்க. அந்த மாதிரி இளையான்குடி மாறனார் தனது வீட்டிற்கு வரும் சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கறது தான் சிறப்பாக வச்சுட்டு இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இறைவன் அவரை சோதிப்பதற்கு அவரை ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில் வைக்கிறாரு ஆக்சுவலி அவரை சோதிப்பதற்காக. அதனால் அவருடைய இந்த செல்வங்கள் எல்லாம் குறைந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவங்களே கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு ராத்திரியில் பயங்கரமான மழைன்னா பயங்கரமான மழை. ராத்திரி வேளையில் சிவனடியார் வேஷத்தில் சிவன் அவங்க வீட்டில் போயிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இங்கே எனது பசியை ஆற்றிக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிவனடியார் வந்த வேஷத்தில் இளையான்குடி மாறநாயனாருக்கு ரொம்ப ஒரு சங்கடமான சூழல். வீட்டில் அவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு அரிசி பருப்பு எதுவும் கிடையாது. என்ன பண்ணுறது, வந்திருக்கிறாரு, ரொம்ப நாளாக சாப்பிடல, உங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மழை வேறு கொட்டிக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறாரு. அப்போது சில இதுகளில் வெர்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரே போய் வயல்வெளியில் அவருடைய வயலில் எடுத்தாங்க அப்படின்னு. இன்னொரு வேர்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனைவி அதை ஞாபகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அன்னைக்கு காலையில் தான் ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க நெல்மணிகளை விதைத்தாங்க அவங்களுடைய நிலத்தில், வயல்வெளியில். அதை போய் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா அது மழையில் இருக்கும், இப்போது நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் மழையில் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் போய் எடுக்கிறார் ராத்திரி வேளையில். அதுதான் இந்த படத்தில் நம்ம பார்க்குறது. ரொம்ப விசேஷமாக இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது. பாருங்கள், அவர் அந்த இருட்டு மழையில் போயிட்டு ஒரு கூடை வைத்து அந்த வயல்வெளியில் அவர் விதைத்த நெல்மணிகளை சேகரிக்கும் காட்சி தான் அங்கே. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அதை எடுத்துகிட்டு அதை எடுத்து வீட்டுக்கு அதை அரிசி பண்ணி
அதுக்கு ஒரு கீரை வீட்டு பின்புறம் கொல்லையில் இருக்கிற கீரை 4 கீரைகளை எடுத்து அந்த மனைவி சமையல் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து விறகு இல்லை. அந்த இரவு நேரத்தில் மழையில் ஈரம் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா எங்கே போய் விறகு எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்போ அவங்க வீட்டுக்கு மேலே இருக்கிற கூரை, அந்த கூரையில் இருக்கிற கம்புங்களை எடுத்து விறகாக யூஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதிதி தேவோ பவா அப்படின்றது அப்படியே அவங்களுடைய அந்த விருந்தோம்பல், சிவனடியாருக்கு பசியாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த சிந்தனை விறக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற கூரையே எடுத்து விறகாக யூஸ் பண்ணுறாங்க. காலையில் போட்ட அந்த நெல் மணிகளை எடுத்துகிட்டு வந்து அந்த சிவனடியாருக்கு பசியாற்ற வேண்டும் அப்படின்ற சிந்தனை. அதுக்கு பொரியல் கூட்டு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்போ பின்னாடி 4 கீரை இருக்குது, அதை எடுத்து அரிசி சாதத்தோடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான ஒரு சிந்தனை. சிவனடியார்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அன்னம் பாலிக்க வேண்டும் அப்படின்ற சிந்தனை. அதனால தான் 1000 வருடங்கள் கழித்து நாம் இவங்களையெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த நாட்டின் சிறப்பு. அதனால் அதை அவர் பண்ணி பார்க்குறப்போ சிவனாக அருள் கொடுத்து அவர்களை முக்தியில் சேர்க்கிறாங்க. முக்தி தான் இந்த பிறப்பின் நோக்கம். சொல்லுவாங்க இல்லையா, இன்பம், அறம், பொருள், இன்பம், அப்புறம் ரொம்ப முக்கியமானது வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இறப்பு பிறப்பு அப்படின்ற சூழ்ச்சி, அந்த சுழலில் மாட்டிக்கொள்ளாமல் வீடு பேறு அடைகிறதுக்கு இறைவன் அந்த இருவருக்கும் ஆட்சி புரிகிறார், அருள் புரிகிறார். ஸோ இவங்களை நாம் நினைக்கிறதே சிறப்பான ஒரு விஷயம். அதனால் இவர்களுடைய சரித்திரத்தை இன்று நாம் தெரிந்து நாமும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம். நாமும் இதற்கான சில முயற்சிகளை பண்ணுவோம். சிவனடியார்களுக்கு உணவளிக்கிறது அப்படின்ற ஒரு சிந்தனையை